எக்ஸசைஸ் செஞ்ச அப்புறமும் இந்த மாதிரி ஆகுதுன்னா எக்ஸசைஸ் நீங்க பண்ணாம இருந்தீங்கன்னா சீக்கிரமாவே ஆகும். இதை எப்படி பண்ணணும்னா, எக்ஸசைஸ் நம்ம பண்றோம், அது வேற. அது பண்றதுனால நம்ம ஹார்ட் எப்பவுமே ஃபிட்டாவே இருக்கும், நம்ம உடம்பு மாதிரின்னு சொல்லாம, நம்மளுக்கு ஜெனட்டிக் ஹிஸ்டரி இருக்கு, நம்ம சாப்பிடுற விஷயம் இருக்கு, நம்ம ஸ்ட்ரெஸ் இருக்கு, நம்ம மென்டல் ஹெல்த் இருக்கு, நம்ம கட் ஹெல்த் இருக்கு. இந்த விஷயம்லாம் நம்மளால பார்க்க முடியாது. அதனால ஜிம்முக்கு போய் சூப்பர் ஷேப்ல இருந்தாலும் டாக்டர் கிட்ட போய், உங்க கார்டியாலஜிஸ்ட் கிட்ட போய் எவ்ரி 2 years உங்க ஹார்ட்டுக்குன்னு தனியா செக்அப் பண்ணி பார்த்துட்டு வாங்க. அது பண்ணாலே இந்த இஷ்யூ நிறைய கம்மியாகும் நான் ஃபீல் பண்றேன். நம்ம உடம்பு இருக்க ஷேப்புக்கும் நம்ம ஹார்ட் ஓட ஹெல்த்துக்கும் சம்பந்தம் இருக்குன்னு நம்ம நினைச்சா நம்ம தான் முட்டாள். ஏன்னா எல்லாரும் பயங்கர ஃபிட்டா தானே இருக்காங்க. சோ அதோட அர்த்தம் என்னன்னா, அவங்க மஸ்குலர் சிஸ்டம் ரொம்ப நல்லா இருக்கு, கார்டியாக் சிஸ்டம் நல்லா இல்ல. டைரக்டா அப்பியரன்ஸ்க்கும் ஹார்ட் ஹெல்த்துக்கும் கோரிலேஷன் நம்ம போடக்கூடாது. இதுக்கு மேல ஹார்ட்டுக்குன்னு தனியா சில கிரைட்டீரியா இருக்கு, அதை கார்டியாலஜிஸ்ட பார்த்து டெஸ்ட் எல்லாம் பண்ணி நம்ம ஹார்ட் வந்து ஹெல்த்தியா இருக்கா இல்லையா நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம உடம்ப ஃபுல்லா ப்ரொடெக்ட் பண்ற, பாதுகாத்துக்கிற மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இருக்கு, நல்ல பாக்டீரியா. அதுங்க நல்லா இல்லைனாலும் நம்ம ஹார்ட்டோட கண்டிஷன் அஃபெக்ட் ஆகும். ஸோ நம்ம வயிறையும் ரொம்ப கேர்ஃபுல்லா வெளியில சாப்பிடாம, மோசமான எண்ணெய் சாப்பிடாம, ஒரே எண்ணெயில திரும்பி திரும்பி ஃப்ரை பண்ண ரோட் சைடு ஷாப்ஸ்ல இருக்க ஈட்டரிஸ்ல இருந்தெல்லாம் பார்க்கும் போது ஆசையா சாப்பிடாம, வீட்டில் செஞ்ச ஹை குவாலிட்டி ஃபுட்டு சாப்பிட்டு நம்ம வயிறுல இருக்க அந்த நல்ல பாக்டீரியாவை நம்ம பாதுகாத்துக்கணும். உடம்போட ஷேப்புக்கும் சைஸுக்கும் நம்ம ஹார்ட்டோட ஹெல்த்துக்கும் சம்பந்தம் இல்லை என்றது நம்ம புரிஞ்சுக்கணும். எல்லாரும் நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்னா, நம்ம மசில்ஸ் நல்லா இருக்கு, நம்ம பாடி வெயிட் வந்து கரெக்டா இருக்குன்னா நம்ம ஹார்ட்டும், நம்ம பிரெயின், நம்ம லிவரு, அந்த ஆர்கன்ஸ் எல்லாமே கூட நம்ம பாடி இருக்க மாதிரியே இருக்குன்னு நம்ம நினைச்சுக்கிறோம். அது ஃபர்ஸ்ட் we have to stop. நம்ம மஸ்குலர் ஸ்கெலிட்டல் சிஸ்டம் வேற, நம்ம கார்டியாக் சிஸ்டம் வேற, நம்ம பிரெயின் சிஸ்டம் வேற, நம்ம லிவர் சிஸ்டம் வேற. இது ஒரு கண்டிஷனிங். சரியா? பார்க்கறதுக்கு நல்லா ஃபிட்டா இருந்தா அவங்க ஹெல்த்தின்றது. நம்ம மஸ்குலர் சிஸ்டம் கம்ப்ளீட்டா வேற, நம்ம கார்டியாக் சிஸ்டம் வேற. நம்ம மசில்ஸ் எல்லாம் நல்லா இருக்கிறதுனால நம்ம ஹார்ட்டும் நல்லா இருக்குதுன்றது கிடையாது. அது ஒண்ணு. ரெண்டாவது வந்து என்னன்னா, ஹார்ட்ல இருக்க மசிலும் உடம்புல இருக்க மசிலும் வேற வேற. ஹார்ட்ல இருக்க மசில் வந்து எப்பவுமே பீட் ஆயிட்டே இருக்கும்ல, அது ரெஸ்டே எடுக்கிறது இல்லை. அண்ட் ஸ்ட்ரெஸ்ஸோட இம்பேக்ட் ஹார்ட் மேல ஸ்கெலிட்டல் மசில்ஸை விட அதிகம். ஸோ நம்ம உடம்பு நல்ல ஷேப்பா இருக்கலாம், பட் நம்ம ஹார்ட் அதே ஷேப்ல இருக்குன்னு நம்மளால கேரண்டியா சொல்ல முடியாதுன்றது எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். நம்ம அப்பியரன்ஸ் இஸ் நாட் a direct relation to the health of our heart. இது புரிஞ்சுக்கிட்டா நம்ம ஃபிட்டா இருந்தாலும், 6 பேக் இருந்தாலும், நிறைய ஓடினாலும், நம்ம ஸ்போர்ட்ஸ்மேனா இருந்தாலும் எவ்ரி 2 years நம்ம ஹார்ட்டை செக் பண்ணிக்குவோம். ஏன்னா அது பார்த்தா நம்மளுக்கு அது வந்து தெரியாது இல்ல, இட்ஸ் அ கவர்ட் ஆர்கன். நம்ம மசில்ஸ் எல்லாம் தெரியுது நம்மளுக்கு, நம்ம ஹார்ட் நம்மளுக்கு தெரியல. நம்ம தப்பா நம்ம மசில்ஸோட ஷேப் நல்லா இருந்தா நம்ம ஹார்ட்டோட ஷேப்பும் நல்லா இருக்குன்னு இது வரைக்கும் நினைச்சிட்டு இருந்திருக்கோம். அதை நிறுத்திடணும் நம்ம. தட் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட்.